இந்த வீடியோவில் BSNL ஃபைபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். BSNL ஃபைபருடைய ஃபுல் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் அதில் என்னென்ன ரீசார்ஜ் பிளான் இருக்குன்னு ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். BSNL ஃபைபர் நியூ கனெக்ஷன் எடுத்திங்கன்னா நீங்கள் மோடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1800லேருந்து 2500 வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 வகையான மோடம் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி மோடம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 500 பே பண்ணணும். அதுக்கப்புறம் ஒயர் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 அந்த மாதிரி பே பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். உங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா BSNL ஃபைபர் இருக்க ஏரியாவிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிறத பொறுத்து அந்த ரேட் வந்து வரும். இது கூட நீங்கள் 1 மந்த் ரீசார்ஜுக்கான அமௌண்ட்டையும் சேர்த்து பே பண்ண வேண்டியது இருக்கும். நியூ கனெக்ஷன் எடுக்கும்போது நீங்கள் இந்த எல்லா அமௌண்ட்டையும் சேர்த்து ஃபஸ்ட் டைம் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி ரீசார்ஜ் அமௌண்ட் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நியூ கனெக்ஷன் எடுக்க உங்களுக்கு என்னென்ன ஐடி ப்ரூஃப் தேவைப்படுனா ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கேட்பாங்க. இவ்வளோ தான் தேவைப்படும். ஓகே, BSNL ஃபைபருடைய ரீசார்ஜ் பிளான்ஸ் பற்றி பார்ப்போம். BSNL ஃபைபரில் இருக்கக்கூடிய எல்லா ரீசார்ஜ் பிளான்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் அன்லிமிட்டெடு. ஸோ உங்கள்கிட்ட லேண்ட்லைன் ஃபோன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோடம் கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் பேசிக்க முடியும். அதுக்கப்புறம் பிளான் ப்ரைஸோட நீங்கள் ஜிஎஸ்டியும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து கட்டுற மாதிரி தான் இருக்கும். 18% ஜிஎஸ்டி வந்து நீங்கள் பே பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 799 ரூபாய்னா அதுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டு 143 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வரும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 942 ரூபா பே பண்ணணும். இந்த மாதிரி எல்லா பிளானுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 18% எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் ரீசார்ஜில் வந்து நீங்கள் 1 இயர்க்கு சேர்த்து ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 1 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கனெக்ஷன் கிடைக்கும். 2 வருஷத்துக்கு ஒன்றா ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கனெக்ஷன் கிடைக்கும். BSNL ஃபைபரில் 30 Mbps ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற பேரில் விட்டுருக்காங்க. மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 399 ரூபா. இதில் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 30 MP ஸ்பீடில் ஒர்க் ஆகும். டோட்டலாக ஒரு மாதத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா 1000 GB தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 Mbps ஸ்பீடில் வந்து ஒர்க் ஆகும். இந்த பிளானை வந்து நீங்கள் BSNL ஃபைபர் கனெக்ஷன் வாங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானை வந்து ஃபைபர் பேசிக் நியோன்னு ஒரு பிளான் இருக்குது, அந்த பிளானாக மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 449 ரூபா பே பண்ணுற மாதிரி வரும். இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி இல்லாமல் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டியும் பே பண்ணுற மாதிரி வரும். அடுத்து 50 MP ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளான் வந்து பார்த்திங்கன்னா 449, 60 MP ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 499, 100 MP ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 599, 125 MP ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 699. ஒவ்வொரு பிளானுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. இந்த 50 MP பிளானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் பேசிக் நியோன்னு வச்சுருக்காங்க. இந்த 60 MP பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் பேசிக்கு, 100 MP பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் பேசிக் ப்ளஸ்ஸு, இந்த 125 MP வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் பேசிக் சூப்பர். BSNL ஃபைபரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளானுக்குமே ஒரு பேர் இருக்கும். இந்த எல்லா பிளான்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா டேட்டா லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 50 MP 60 MP இந்த 2 பிளான்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 3300 GB லிமிட்டு. இந்த 100 MP இந்த 125 MP ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 4000 GB லிமிட்டு. அடுத்து 150 Mbps ஸ்பீடில் 2 பிளான் விட்டுருக்காங்க. ஃபைபர் டிபி பிளான்னு 799 ரூபாய்க்கு ஒரு பிளானும், ஃபைபர் வேல்யூ ப்ளஸ்ன்னு 849 ரூபாய்க்கு ஒரு பிளானை விட்டுருக்காங்க. ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இந்த 799 ரூபா பிளானில் ஓவரால் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 4000 GB. இந்த 849 ரூபா பிளானில் ஓவரால் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 5000 GB. அடுத்து 225 MP ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் ப்ரீமியம் ப்ளஸ்ஸு 1299 ரூபா. இந்த பிளானில் ஓவரால் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 6000 GB. இப்போ நான் சொன்ன எல்லா பிளான்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கால்ஸும் இன்டர்நெட் மட்டும் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா OTT பிளான்ஸும் சேர்ந்து வர மாதிரி சில பிளான்ஸ் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். 75 Mbps ஸ்பீடில் ஃபைபர் பேசிக் OTTன்னு 599 ரூபாய்க்கு ஒரு பிளான் விட்டுருக்காங்க. இந்த பிளானில் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் சூப்பர் பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகி வரும். அடுத்து 100 Mbpsல ஃபைபர் பேசிக் ப்ளஸ் OTTன்னு ஒரு பிளான் விட்டுருக்காங்க. இந்த பேக்கில் உங்களுக்கு எந்த OTT வருதுன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரு இல்லைனா FTV பேக்கு, இந்த ரெண்டில் நீங்கள் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 125 Mbps ஸ்பீடில் ஃபைபர் வேல்யூ OTT 799 ரூபாய்க்கு ஒரு பிளான் விட்டுருக்காங்க. இந்த பிளானில் எந்தெந்த OTTயில் ஆட் ஆகி வருதுன்னா நான் கீழே 3 காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த 3 பேக்கில் நீங்கள் ஏதாவது ஒரு பேக்கை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 200 Mbps ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளான் வந்து சூப்பர் ஸ்டார் ப்ரீமியம் ப்ளஸ்ஸு 999 ரூபா பர் மந்த்து. இதில் என்னென்ன OTTயில் ஆட் ஆகி வருதுன்னு இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஹாட்ஸ்டாரு, சோனி லைவு, G5 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் ஆகி வருது. நெக்ஸ்ட்டு 250 Mbps ஸ்பீடில் ஃபைபர் ப்ரீமியம் ப்ளஸ் OTTன்னு ஒரு பிளான் விட்டுருக்காங்க. 1499 ரூபா. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன பிளானில் வந்த OTTயாக தான், ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து 250 Mbps, டோட்டல் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 6000 GB.
அடுத்து இதோட உங்களுக்கு ஸ்பீட் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா 300 MBPSல ஒரு பிளான் இருக்குது, ஃபைபர் அல்ட்ரா ஓடிடின்னு. இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 1799 ரூபா. இதில் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 300 MBPS, டோட்டல் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 6500 GB. ஓடிடி வந்து கீழேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஹாட்ஸ்டாரு, சோனி லைவ், G5, எப் டிவி எல்லாமே சேர்ந்து வரும். ஸோ உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனோட பிளான் வேணுமா இல்லை அது இல்லாமல் வேணுமான்னு சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுமோ அந்த பிளானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல் ஃபைபருடைய கஸ்டமர் கேர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1800-345-1504. இந்த வீடியோவில் நான் சொன்ன பிளானெல்லாம் நீங்களே செக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வெப்சைட்டோடைய லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோவில் பிஎஸ்என்எல் ஃபைபருடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் அதுக்கப்புறம் அதனுடைய ரீசார்ஜ் பிளானை பற்றியும் டீட்டெயில்டாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.